ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காசிமேட் மீன் மார்க்கெட் வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே தான் மீன் இதுவே ரொம்ப நிறைய ஐட்டம் இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு தெரியல, விலையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி விசாரிச்சுட்டே வரேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் இப்போ சண்டே மார்னிங் தான் வந்திருக்கிறேன். இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நான் உள்ளே போய் பார்க்க முடியுமா கூட தெரியல, பாருங்கள். இதுதாங்க மீன் மார்க்கெட்டுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இது க்ளீன் பண்ணுற இடமே பாருங்கள். இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ மீன் எல்லாமே நம்ம வாங்கி எது கொடுத்தாலும் க்ளீன் பண்ணி இவங்களே கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வாங்கி போயிட்டா ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கேட்பாங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டா நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகும். அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதுதான் அது எவ்வளோ பெரிய மீன் கட் பண்ணுறாங்க. அது என்னக்கா, வஞ்சிர மீனாக்கா? மீன் எப்படி ஏலம் விடுறாங்க, எவ்வளவோ எந்த மீன் எவ்வளோ விலைன்னு பார்க்கலாம். இதெல்லாம் மீன்னா அது பாறையா? பாறையா? இது மத்தி மீன்ல எல்லாமே 150 தானா? இல்லை எவ்வளோ? எல்லாமே 150 தான். செட்டில் அங்கே போயிடும். அதாவது இங்கே கிலோ கிராமு அதெல்லாம் கிடையாது. ஒரு கூடையில் ஒரு அளவு வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் ஏலம் விடுவாங்க. இது எல்லாமே சரி போதும். என்ன ரேட்டு அந்த மலையாக விற்றாங்கன்னா இங்கே நாங்கள் கூட ஒரு 10-20 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அங்கே கம்மியாக கொடுத்தாங்கன்னா இங்கே கம்மியாக. ஆனால் இன்னைக்கு சண்டேனால கொஞ்சம் சண்டேலாம் இங்கே ரேட்டாக தான் விற்பாங்க ரோட்லேருந்து. அவங்க கொடுக்குற ரேட்டை பார்த்து நாங்கள் ஒரு 50, 10, 20 கம்மி பண்ணி இந்த வெயிட் எடுக்கிறோம். வஞ்சிரமா எவ்வளோ? அது ரெண்டு கேட்டா ஒன்று போகிறோம். ஒன்று எவ்வளோ? பெருசா 1000 ரூபாவா? 2800 ரூபாய்ங்க. அது கரெக்டா? 700 ரூபாய் கொடுங்க. நாங்கள் இதில் தலையும் சாட மாட்டோம், போட்டுருவோம். பேலன்ஸ் நீக்கினியாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. தலையை சாட மாட்டோமா? அது 250 தலையெல்லாம் டேஸ்ட் நீங்கள் தான் சாப்பிட்றது. நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க. எதுக்காக வேணும்? இது கொடுங்க. 700 ரூபா கொடுங்க, பரவாயில்ல. இது என்ன மீன்? இது என்ன மீன்னே தெரியல. இது என்ன மீனுக்கா? அது வெள்ளை வவ்வாலா? எவ்வளோ அது? 1000 ரூபா. விட அந்த ஒரு மீனா? ஒரு செட்டுமா? 1000 ரூபாவா? 1000 ரூபாய் மீன். அது தாராளமாக வாங்கலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கிறத நாங்கள் 2 பேர். அதில் பையன் மட்டும் தான் சாப்பிடுவான், நான் சாப்பிட மாட்டேன். என் முன்னாடி பீச் இருக்குது.
இந்த பீச்சில் தான் போயிட்டு இந்த போட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த போட்டில் போயிட்டு மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்கங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக ஏலம் விடுவாங்க. அது காலங்காலத்தில் ஏலம் விட்டுருவாங்க. மீன் விற்கிறவங்கெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து நமக்கு அங்கே கொடுக்குற அந்த கூடை பார்த்தீங்களா, அந்த கூடையில் போட்டு விற்பாங்க. லைனாக போட் நிற்குதா, இந்த போட்டில் தான் வந்து போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் எப்போ போவாங்க, எப்போ இது பண்ணாங்க தெரியல. ஆனால் இங்கே ஒரு போட் வந்திருக்கு, சரி மீன் இப்போ இறக்குவாங்க கேட்கலான்னு பார்த்தா கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க. சரி நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம், அப்படியே பாருங்கள். போட்லேருந்து இறக்குறாங்க பாருங்கள். மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கீழே உள்ள அடியில் இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க, அப்படியே ஒரு இதாக எடுத்து போடுறாங்க. எவ்வளோ பெரிய மீன் தான். என்ன மீன்னா? அதான் நிறைய மீன் வரும் இல்லை? எங்கள் உள்ள நடுவு கடலில் போயிட்டீங்களா? வீக் டேஸ்னா இல்லை சண்டேல தான் கிளம்புவீங்களா? எப்போனாலும் கிளம்புவீங்க. ஆனால் 14 நாள் அவங்க போயிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு. அதான் எப்போ வேணாலும் கிளம்புவாங்க. டேஸ்லாம் கணக்கு கிடையாது. வீக் டேஸு வீக்கெண்டு அப்படிலாம் கணக்கு கிடையாது. அவங்க எப்போ போனோன்னா எல்லாருமே போயிட்டு 2 வாரம் கரெக்டாக 2 வாரம் அங்கே கடலில் இருந்து மீனை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ தான் அவனுங்க இவ்வளோ மீன் கிடைக்குவாங்க. இந்த இடம் பார்த்துக்கோங்க, பின்னாடி ஸ்பாட்டு. இது வந்து நிறைய படத்தில் ஷூட்டிங்கில் வரும். இந்த காசிமேடு ஷூட்டிங்கில் இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுக்கிறாங்க. நிறைய போட்டு நிறைய இது இருக்குது, அப்படி போயிட்டு வர மாதிரி இந்த கேங்ஸ்டர் இது பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பாருங்கள். நாங்கள் வந்து இதை பாருங்கள், இது ஒரு வஞ்சரம் மீன் ஒன்று வாங்கினோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு இது போதும். நான் நிறைய சாப்பிட மாட்டேன், ஒரு பீஸில் 2 பீஸ் சாப்பிடுவேன். இதே வந்து 700 ரூபாய் கொடுத்து வாங்கினோம். ஆனால் பரவாயில்ல, நம்ம வீட்டானெல்லாம் இதெல்லாம் 1000 ரூபாய் 1500 ரூபாய் விற்குதுங்க. தாராளமாக வாங்கலாம். நிறைய இப்போ பல்காக வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்குங்க. ரேட்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. சில இடத்துல சீப்பாக தான் இருக்குது. வந்து வாங்குறதுலாம் இங்கே வந்து வாங்குங்க. முதல்ல பார்த்தோம் பாருங்கள், போட்லேருந்து மீன் இறக்கிட்டு இருந்தாங்க, கேட்டோமே. இப்போ அது பாருங்கள், வண்டி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அதுவும் இதே மீனாக என்னன்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாமே சூற மீன் தான். இப்போ இவங்க வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே லோக்கலில் மீன் மார்க்கெட்டுங்க அங்கங்கே இருக்குல்ல பாருங்கள், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற போட்டு வந்துடுவாங்க ஒவ்வொரு கடைக்கா மொத்தமாக. நாங்கள் இப்போ மீன் வாங்கியாச்சு, கிளம்புறோம் கட் பண்ணுறதுக்கு. இப்போ சுற்றி காமிக்கிற பாருங்கள், மணி 9 ஆகுது. 9 மணிக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ இப்போதான் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கார்லலாம் வந்து வாங்குறாங்க. எவ்வளோ கூட்டம், அதுவும் ஃபேமிலியோடு வந்து வாங்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. அவங்க யாரா க்ளீன் பண்ணுறாங்க. சங்கரா அவ்வளோதாங்க, என்னோடய பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஒரே ஒரு வஞ்சரம் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நானும் வந்து 1-2 தான் சாப்பிடுவேன், மிச்சம் பையனுக்கு தான். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் ஃபேமிலியில் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா இங்கே வந்து பல்காக வாங்கலாம். இல்லை ஒரு 4-5 ஃபேமிலி, 2-3 ஃபேமிலி கூட சேர்ந்து வந்து பல்காக வாங்கினீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். ரேட்டு நல்லா சீப்பாக இருக்குது. நம்ம வயிறார சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே. இங்கே வந்தீங்கன்னா அந்த காசு இங்கே சீப்பாக கொடுத்துட்டு நிறைய மீன் வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ எல்லா மீனும் இருக்குது. A to Z எல்லா மீன் இருக்குது. கடம்பா இருக்குது, நண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்க இங்கே வந்து தாராளமாக வாங்கலாம். வாங்கிட்டு இங்கே க்ளீனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போயிடலாம். நிம்மதியாக வீட்டில் போய் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக சமைச்சு சாப்பிட்லாம். வாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் கழுவிட்டேன். நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து மசாலா எல்லாம் போடலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1.25 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடும். தனியாத்தூள் நிறைய வேண்டாம், ஆனால் வறுக்கிறோம்ல அது கொஞ்சம் ஒரு மாதிரி இது இருக்கும். ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா இதான் இன்றைக்கி செஞ்சது கொஞ்சம் இருக்குது. எடுத்து போட்டு இப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் இதை பாரு. அவ்வளோதான். மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டேன், அதனால் அப்படியே இதை வந்து கொஞ்சம் அப்படியே பிரட்டி வச்சிடலாம். கொஞ்சம் காரம்லாம் ஊறும். இப்போ நாங்கள் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டு அப்புறமா இதை பார்க்கலாம். இந்த மீன் வந்து ஒரு 1 hour மசாலாவில் ஊறி இருக்குது. ஏன்னா 1 hour ஊறினா தான் அந்த மீனில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கி அந்த காரம்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அப்படி போட்டு பரட்டி எடுத்துகிட்டு இது பண்ணோம்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி நல்லா ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஊற வைங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா உள்ளே இறங்கிச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ், இது வந்து ரசம், இது வந்து மீன் வறுத்தது. அவ்வளோதான். இன்னையோட சமையலே இது தான். ஏன்னா இருக்கிறது நாங்கள் 2 பேர் தான், அதனால் இது வரைக்கும் சமைச்சாச்சு போச்சு. நான் காஷ்மீரோட வீடியோ அங்கே முடிச்சிடலான்னு நினச்சேன். சரி வீட்டுக்கு வந்து வாங்கி வந்த வஞ்சரம் மீன் சரி வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பார்க்குறதுக்கு, அதனால் இது வறுத்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. என்னோடய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த காஷ்மீர் மீன் மீன் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் அனுப்புங்க.